கடகராசி உடையவர்களுக்கு செல்வ செழிப்பு குபேரத்தன்மை பெறும் அமைப்பு என்ன? எந்த கோயில் பரிகாரங்கள்? வாழ்க்கை பணம், நல்ல குடும்பம், வாக்கு. அப்போ 2ஆம் பாவம் ரீதியாக இதெல்லாம் அம்சம் ரொம்ப முக்கியம். இப்போ ஆல்ரெடி சார் பணம் வரவுக்குண்டான நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ பணம் லாக் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு பணம் தேவை இருக்குது, கடன் இல்லாமல் வெளியே வரணும், சொத்து சுகங்கள் வாங்கணும், சமுதாயம் முன்னாடி ஒரு கௌரவமாக வாழணும். ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை என்ன? எது பண்ணால் வளர்ச்சியாக இருக்கும்? இவங்களுக்கு உண்டான வழிபாடு என்ன? கடமையும் வளர்ச்சியும் கொண்ட கடகராசி அன்பர்களே, பொதுவாக அந்த கடகராசிக்கு நிறைய சிறப்பு பலன்கள் இருக்குது. பொதுவாகவே இந்த ராசி தத்துவம் நல்லாயிருக்கும். போன வருஷம் இருந்த அந்த அஷ்டமச்சனி வச்சு பேசக்கூடாது. பொதுவாகவே இது வளர்ச்சி பெறும் ராசியில் ஒன்று. கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் உறுதியாக எப்பேற்பட்டாலும் சொத்து சுகங்கள், ஹெல்த்தெல்லாம் டெவலப் பண்ண கடகராசி ரொம்ப முக்கியம். இதில் தீய கிரகம் இருந்தால் தான் நம்ம வேறு பலன் சொல்லுவோம். இன்றைக்கி டாபிக் என்னை பற்றி பேச போகிறோன்னா, கடகராசி உடையவர்களுக்கு செல்வ செழிப்பு குபேரத்தன்மை பெறும் அமைப்பு என்ன? எந்த கோயில் பரிகாரங்கள்? வாழ்வியல் பரிகாரம். வீட்டில் ஒரு கீ செயினோ ஒரு கையில் ஒரு பொருளோ வச்சுக்கும் பொழுது அவங்களுக்கு செல்வ செழிப்பை மீட்டெடுக்கும் தன்மை என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். அடுத்து இது நட்சத்திர ரீதியான தன்மைகள். ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு சில சிறப்பு பலன்கள் கொடுக்கும். அது குறிப்பாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன? அந்த நட்சத்திரத்து பண்ணும்போது இன்னும் வலிமையாக இருக்கும். நிறைய பேர்த்த லக்னம், தசாபுக்தி இந்த அம்சத்தில் எடுக்கும்போது ரொம்ப வீரியமாக இருக்கும். பட் இது வேலை செய்யும். இதையும் செயல்படுத்தி பாருங்கள். அப்புறம் கடன் அடைக்கும் வழிவகைகள் என்ன? அதெல்லாம் தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஜோதிட யோகம் சேனலை பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த கேள்விகள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக கடகராசி அப்படின்னாலே தாய்மை உணர்வும் உண்டு, கடமை உணர்ச்சியும் உண்டு, ரெஸ்பான்சிபிள் ராசி, இமோஷ்னலாக ராசிங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு குறை, அதாவது அவமானம் இது மாதிரி வந்தால் தாங்க மாட்டாங்க. அதற்கு சரி செய்ய போராடி ஜெயிக்கக்கூடிய ராசியில் இது. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இவங்களுக்கு வெல்லக்கூடிய அமைப்புகள் இயற்கையாக உண்டு. அதற்கு 3 ஆதாரமாக இவங்களுக்கு தேவைப்படுது பணம், நல்ல குடும்பம், வாக்கு. அப்போ 2ஆம் பாவம் ரீதியாக இதெல்லாம் அம்சம் ரொம்ப முக்கியம். இதை பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு ஜாதகருக்கு பணம் வரும் வகைகள் சிலதாங்க இருக்குது. அப்போ பண வரவு ஸ்தானம் 2, 5, 8, 11 இதெல்லாம் பண வரவு ஸ்தானங்கள். இந்த வகையில் தான் ஒரு ராசியினருக்கு பணத்தை ஈர்க்க முடியும். அப்போ 2ஆம் இடம் அப்படின்னா பேச்சின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக கையில் இருக்கிற பணத்தை குறிக்கும். நகை இதெல்லாம் குடும்பம் கட்டுக்கோப்பாக 2ஆம் இடம் முக்கியம். அப்போ ஒருத்தருக்கு 5ஆம் இடம் உழைக்காத வருமானம், வாடகை வருமானங்கள், இன்ட்யூஷன் மூலம் வர ஷேர் மார்க்கெட், அதெல்லாம் 5ஆம் பாவம். அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் பாவம். 8ங்கிறது உழைக்காத வருமானம், ஆனால் முன்னாடி உழைச்சதுக்கு உண்டான பலன் இல்லை கேட்டு வாங்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ 8ஆம் பாவம் என்ன சொல்கிறது? இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, எல்ஐசி, டௌரி, அப்புறம் பென்ஷன். இதெல்லாம் பென்ஷன்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாகிடுச்சு. அந்த மாதிரி கேட்டு வாங்கக்கூடிய அம்சம் இதெல்லாம் வருது. 11ஆம் அனைத்து வகை லாபம், எந்த துறையில் வேணால் லாபமாக இருக்கலாம். சார் கமிஷன் வகை வருமானம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துடுது. போஸ்டிங் போட்டதில் வருமானம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு எந்த வகை வருமானம் 11 தான். அப்போ ஒரு சில பாவத்துக்கு ஒருத்தருக்கு 1-2 பாவங்கள் கெட்டால் கூட மீது 2 பாவத்தை வச்சு பண வரவை கொண்டு வந்துடலாம். ஆக மொத்தம் இவங்களுக்கு பண வரவு அனைவருக்கும் உண்டு. எதிலிருந்து பணம் வருங்கிறது முக்கியம் ஃபஸ்ட்டு. இப்போ ஆல்ரெடி சார் பணம் வரவுக்குண்டான நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ பணம் லாக் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு பணம் தேவை இருக்குது, கடன் இல்லாமல் வெளியே வரணும், சொத்து சுகங்கள் வாங்கணும், சமுதாயம் முன்னாடி ஒரு கௌரவமாக வாழணும். பொதுவாகவே மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்தும் சூழ்நிலை இல்லாமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கும். அப்போ வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்கள், குடும்ப சூழ்நிலைக்கு பணங்கள் தேவைப்படுகிறது, குழந்தைகளை படிக்க வைக்க. அதற்குண்டான வழிவகைகள் என்னென்னு பார்ப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு மிஞ்சி கடனை வாங்கிட்டு மீண்டு வர முடியாமல் தவிச்சாங்க. இப்போ அதற்குண்டானது பார்த்துருவோம். முதல்ல ஒவ்வொரு ராசி தன்மையும் பார்ப்போம். முதல்ல கடகம். இந்த ராசியினர் பண வரவை ஈர்க்கும் மந்திரம், அவங்களுக்கு உண்டான சூட்சமத்தை சொல்லிடலாம். இவங்களுக்கு பண வருவாய் ஈர்க்கக்கூடிய அம்சங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அர்த்தநாதீஸ்வரர், சிவன் பார்வதி 2ம் சேர்ந்த அம்சம் இருக்கும் இல்லையா? இதை வழிபாடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே கண்கூட தெரியும். ஒரு 10 நாள்லேயே மாறுதல் தெரிஞ்சிடும். அப்போ திருச்செங்கோடு
இல்லை உங்களுக்கு தெரிந்த எந்த கோயில் வேணால் இருக்கலாம். ஆண் பெண் இருவரும் சேர்ந்திருக்கிற அந்த மாதிரி இருக்கிற சிவன் அம்சம் வழிபாடு செய்ய செய்ய அர்ச்சனையோ ஏதோ உங்களுக்கு மனதுக்கு தெரிந்த பண வரவே ஈர்க்கும். கண்டிப்பாக குறிப்பாக எப்போயுமே எந்த ஒரு சிவன் கோயில் இவங்க போனாலும் சிவனை வழிபட்டால் உடனே சக்தி வடிவத்தை அவங்களையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் வரணும். ஏன்னா சிவன் சக்தி ரெண்டுமே சேர்ந்து தான் இவங்களுக்கு பண வரவு குடும்ப ரீதியாக அனைத்து சுபிச்சம் வரும். ரைட். அடுத்த ஒரு கோயில் பரிகாரம் ஜலகண்டேஸ்வரர். அப்போ கடவுள் பேர் ஜலகண்டேஸ்வரராக இருக்கணும், இல்லை சோமேஸ்வரராக இருக்கணும், இந்த சிவனாக இருக்கும். அவங்க மொத்தம் சிவன் தன்மை இவங்களுக்கு பணத்தை கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரைட். அப்போ இந்த அம்சம்லாம் பண்ணலாம். சார் இந்த மாதிரி எங்களுக்கு கோயிலுக்கு போக முடியல, ஒரு சில தீட்டுக்காலமாக இருக்குது, அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? அப்போ கோதுமை தானம், கோதுமை உணவை தானமாக கொடுத்தல், மற்றவங்க அந்த மாதிரி அதில் செய்யப்பட்ட உணவை தானமாக கொடுக்கறது ஒன்று. ரைட். அடுத்து சிவனடியார்களுக்கு சிவன் சம்பந்தப்பட்ட கோயில் அருகில் இருக்கிற தானம் கொடுத்தல், இதெல்லாம் செய்யும்போது உணவு தானம் கொடுக்கறது தீட்டு இருந்தாலும் தவறு இல்லையே. அப்போ இந்த தானங்கள் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக இவங்களுக்கு செல்வ செழிப்பை ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரைட். இப்போ பார்த்துட்டோம். இதில் நட்சத்திர ரீதியாக இருக்கிற அம்சத்தை பார்ப்போம். ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்துப்போம். இப்போ புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கிறவங்க பணம் இருக்கக்கூடிய விஷயங்கள்னா முதல்ல இவங்க பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி அம்மன் நிறைய அம்மன் கௌமாரி எக்கச்சக்கமாக அம்மன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இவங்க மகேஸ்வரி அப்படிங்கிற அம்பாளை வழிபாடு செய்ய பண வருவாய் உண்டு. அடுத்து வாழ்வில் ஒரு முறையாக கொச்சனூர் போயிட்டு வந்துடணும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க கொச்சனூர் பார்த்திங்கன்னா சனியோட கோயில்கள் நிறையா இருந்தாலும் தேனி அருகில் மாவட்டத்தில் இருக்கிற குச்சனூர் என்ற ஸ்தலத்துக்கு சென்று, குறிப்பாக திங்கட்கிழமை நிறைய பேர் போக மாட்டாங்க, சனிக்கிழமை தான் கூட்டமாக இருக்கும். நான் சொல்கிற திங்கட்கிழமை இல்லை ஞாயிறு இதில் போய் அந்த பரிகாரங்கள் சனீஸ்வரர் தரிசனம் செய்துட்டு வர பண வருவாய் உண்டு. அப்போ இந்த கோயில் பரிகாரங்கள் பலிக்குமான நிச்சயமாக பணிக்கும். அடுத்து சுப்பிரமணியர் எந்திரம், எந்த இடத்துல சுப்பிரமணிய எந்திரம் இருக்குது, இதை வழிபாடு செய்ய அரச மர இலையோ அரச மர பட்டை இதெல்லாம் இவங்களுக்கு வசீகரத்தை கொடுக்கும். இன்னும் சொல்லலாம் பெண் ஆடு, அதில் ஆடு குட்டியோடு இருக்கிறது, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எத்தனையோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி நிச்சயமாக வரும். அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்க, சார் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமாக. இப்போ பூச நட்சத்திரத்துக்காரங்க இவங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்குது, நிறைய வளர்ச்சி வெற்றி இது மாதிரி வர்றதுக்கு நிறைய கோயில் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. அப்போ இவங்களுக்கும் ஒரு சில கோயில்களில் கொடுக்க போகிறோம், அதில் தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ இந்த பூச நட்சத்திரக்காரங்க வழிபடுவது பிராமி, இந்த அம்சம் பிராமி அப்படிங்கிற கடவுள் வழிபாடு இதை செய்யும் பொழுது வாழ்வில் மிகுந்த வளர்ச்சி வெற்றி. அதில் பாலாபிஷேகத்தை பார்க்குறது, ஏதோ ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா பாலாபிஷேகம் கொடுத்துருங்க, தயங்காமல் சார் பாலாபிஷேகம் இந்த கோயிலுக்கு எந்த கோயிலில் வேணா இருக்கலாம், பாலாபிஷேகம் கொடுப்பது சிறப்பு. வாழ்வில் ஒரு முறையாக திருப்பரங்குன்ற முருகர் தரிசனம் செய்து விட்டு வரும் பொழுது நிச்சயமாக இவங்களுக்கு பணம் இருக்கும் வசியம் அந்த கோயிலில் இவங்களுக்கு இருக்குது. யாருக்கு? பூச நட்சத்திரக்காரங்களுக்கு. அடுத்து கணபதி எந்திரம், நிறைய எந்திரம் இருக்குது, லட்சுமி குபேர எந்திரம், சுப்பிரமணிய எந்திரம் மாதிரி. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கிறது பார்த்திங்கன்னா கணபதி எந்திரம். இதெல்லாம் வைக்கும் பொழுது பணத்தை வசீகரிக்கும். அப்போ நாக தேவதைகள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போல மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது வாழ்வில். இதில் எது முடியுமோ அதெல்லாம் கும்பிட்டுட்டு வர இவங்களுக்கு வளர்ச்சி வெற்றி நிச்சயம். அடுத்து ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை என்ன, எது பண்ணால் வளர்ச்சியாக இருக்கும், இவங்களுக்கு உண்டான வழிபாடு என்ன? இவங்களுக்கு கௌமாரி அம்மன், கௌமாரி அந்த அப்படிங்கிற தெய்வம் வழிபாடு. நிறைய சிறு தெய்வத்தை வருவாங்க. இந்த தெய்வம் தான் உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பை கொடுக்க தயாராக இருக்குன்னு சொல்லலாம். தயிர் அபிஷேகம் வரும், அதில் பாலாபிஷேகம் மாதிரி இந்த தயிர் அபிஷேகம், இந்த ஆயில் நட்சத்திரம் தயிர் அபிஷேகம் நிச்சயமாக செஞ்சாகணும். அடுத்தது சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு, சிதம்பரம் வழிபாடு, சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய இவங்களுக்கு வளர்ச்சி வெற்றி. அடுத்து இவங்களுக்கு உண்டான எந்திரம் இருக்குங்க, லக்ஷ்மி நரசிம்மர் எந்திரம், நரசிம்மர் வழிபாடு. இதெல்லாம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு ஒரு செல்வ படிநிலைக்கு உண்டான கால சூழ்நிலையாக இருக்குது. ரைட். வேறு கேள்விகளுக்கு சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கடனை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, வாழ்வில் மீண்டு வருவது, திருமணத்துக்கு உண்டானது, செல்வ செழிப்பை பெற, பொது தொழில் ஆரம்பிக்க இதெல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ இந்த கடகராசிக்காரங்க
கடல்லேருந்து மீண்டு வரக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன, எந்த கோயில் குளங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ராசி அம்சத்தில் லக்னம் மற்ற அம்சத்தை அது ஜாதகமாக பார்த்தா தெரியும். பட் இதில் சொல்லுவோம். இவங்களுக்கு முதல்ல அஷ்டலக்ஷ்மி வழிபாடு. ஃபஸ்ட்டு அஷ்டலட்சுமியில் சந்தான லட்சுமின்னு ஒன்று ஒருத்தங்க இருப்பாங்க. மற்றும் வித்யாலட்சுமி. இந்த ரெண்டு லக்ஷ்மியை விட்டுறக்கூடாது. வித்யாலட்சுமி, சந்தான லட்சுமி இதை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு செல்வ நிலை வந்துகிட்டே இருக்கும். இந்த நட்சத்திரக்காரங்க இந்த குறிப்பாக அந்த கடகராசிக்காரங்க தவறாமல் அட்சய திதி அன்று நகை வாங்க வேண்டிய அம்சம். இந்த கடகராசிக்காரங்க என் குடும்ப உறவிலே ஒருத்தங்களுக்கு எப்பவுமே அட்சய திதி அன்று நாங்கள் வாங்குவோம். குறிப்பிட்ட அவங்கள காசை கொடுத்து வாங்க வைப்போம். அப்போ அவங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்துகிறத அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அட்சய திதி அன்று ஒரு நகை வாங்கி வைப்பது இதெல்லாம் அவங்களுக்கு வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும். அப்போ இவங்களுக்கு இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா, வித்யா அப்படின்னு ஒரு பெயர், வித்யாங்கிற பெயராக இருக்கலாம், லட்சுமியாக இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஜய், விஜய் இந்த மாதிரி மாடல் இந்த பேர் அம்சம் கொண்ட நண்பர்களாக இருக்கும். இவங்களோட பேசுகிறது, இவங்க மூலம்லாம் பண வருவாயெல்லாம் வரக்கூடிய கால சூழ்நிலை உண்டு. இந்த தத்துவம் அந்த அடிப்படையில். அப்போ இவங்களுக்கு இந்த கடனை அடைக்க இந்த மாதிரி இதெல்லாம் யூஸாக இருக்கும். முதல்ல இது பார்த்திங்கன்னா விஜயா பேங்க்கில் லோன் வாங்கி கடன் அடைங்க. ஏன்னா விஜயா பேங்க் லோன் அடைச்சிடலாம்னு சொன்னோம். இப்போ விஜயா பேங்க் கிடையாது, கனரா பேங்காக மாதிரி இருக்கும். சொல்கிறேன், இந்த மாதிரி பரிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு புரிதலுக்காக. அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தோன்னே இவங்களுக்கு பண வரவுக்கு உண்டான அமைப்பு இது பிளாக் ஆகிருக்கு. இது வழிவகை என்ன, சிறப்பம்சம் என்ன, இந்த நட்சத்திரத்துக்கு உண்டானது கடன் அடைக்கும் வழி என்ன. இப்போ கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்வது சிறப்பு. கையில் சிறு பணம் இருப்பதும் குடும்பத்தில் கௌரவம் அந்தஸ்து இருப்பதும் ரொம்ப முக்கியம். ரைட். வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் அப்பாயின்மெண்ட் பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.